Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 6 of the revised PGT syllabus and we are discussing Ralph Waldo Emerson's The American Scholar. The American Scholar அப்படிங்கிறது ஒரு oration which was delivered before society. What is the name of the society? Pi Beta Kappa Society at Cambridge, Harvard யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டிக்கு முன்பு ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையை பிற்பாடு என்ன பண்ணாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த எஸ்ஸே எதை பத்தி அப்படின்னா இட் இஸ் அபவுட் ஹவு அமெரிக்கன் ஷுட் பிகம் ஒரிஜினல் திங்கர்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான். ஏன்னா நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா யூரோப் அங்க ஐரோப்பால என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் ஃபாலோ பண்ணாங்க. தே வேர் பிகம் பேரட்ஸ். தே வேர் சிம்பிளி slavishly following all the ideas that were found in Europe. It is called Eurocentrism. And this essay proclaimed a breakage from Eurocentrism. யூரோசென்ட்ரிக் அந்த யூரோப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிஸ் அந்த தாட் பேட்டர்ன்ல இருந்து நம்ம வெளிவரணும். we should become independent. ஏற்கனவே பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. we have to become intellectually independent, ideologically independent, culturally independent நம்ம சொல்றாரு. இப்போ சொல்லி முடிச்சுட்டு நம்ம எந்த பார்ட்டுக்கு வந்திருக்கோம். எந்த பார்ட் அப்படின்னா what is the function of a scholar, who is a scholar அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. who is an American scholar அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. a scholar is man thinking. a scholar is man thinking. A man with the ability to think. அதுல ரெண்டு இருக்கு பாருங்க. man thinking. man அப்படிங்கும்போது what is the meaning of the word அப்படிங்கும்போது man அப்படின்னா a man is a original thinker. ஆனா in America which is in a degenerated state. What is the meaning of the word degenerated state? மோசமான நிலைமையில இருக்கு சார். What is the state called? Degenerated. Degenerated அப்படின்னு கேட்டீங்கன்னா தரம் குறைந்து போன நிலை. அமெரிக்கா இன்னைக்கு என்ன நிலையில இருக்கா? அந்த எஸ்ஸே எழுதின டைம்ல ஒரு ரொம்ப தரம் குறைந்த போன நிலை. தாங்கிட்ட சரக்கு இருக்கு அப்படின்னு தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. ஐரோப்பா மீதுவே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தது. அந்த நிலையில இந்த அமெரிக்கன் ஸ்காலர் என்பவன் என்னவா மாறி போறான் அப்படின்னா he becomes only a mere thinker. அவன் வெறும் திங்கரா மட்டும் இருந்தான். and இன்னும் மோசமா சொல்லணும்னா he became a parrot of other man's thinking. ஒரு கிளி பிள்ளை போல் மாறிவிட்டான். ஒரிஜினல் திங்கர் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெறும் திங்கரா இருந்தான். அதுலயும் ரொம்ப மோசமா என்னவாமானா அடுத்தவன் சொல்லி கொடுக்கறத அப்படியே கிளிப்பிள்ளை போல சொல்லும் கிளிவாக மாறிவிட்டான். அப்ப என்ன சொல்றாரு? Americans have ceased to be original thinkers. They are vomiting what they took from the foreign land. அங்க போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து அதை வாமிட் பண்றாங்க. அப்ப ஒரிஜினாலிட்டி ஆஃப் தாட் இஸ் லேக்கிங் வித் அமெரிக்கன் திங்கர்ஸ். இது ரொம்ப பேட் ப்ரோ, இது ரொம்ப பேட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கன்ஸ் ப்ரோ நம்ம வந்து ஒரிஜினல் திங்கர்ஸ் ஆகணும் ப்ரோ. நம்ம ஒரிஜினலா இருக்கணும். அடுத்தவனோட சாப்பாடை சாப்பிட்டு வந்து இங்க வாமிட்டு எடுக்க கூடாது. நமக்குன்னு சரக்கு இருக்கு ப்ரோ. அந்த சரக்கை நம்ம வந்து உலகத்துக்கு காட்டணும் ப்ரோ அப்படின்னு ரால்ஃப் வால்டோ எமர்சன் இங்க சொல்றாரு. Did you understand that, teachers? அப்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப ஒரு ஸ்காலர் எப்படி உருவாகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்காலர் சும்மா அப்படியே டக்குன்னு வந்துட முடியாது சார். he has to undergo training. அப்ப who will train him? who will train the American scholar? ஒரு நல்ல அமெரிக்கன் ஸ்காலர் ஒரு ஒரிஜினல் திங்கரா வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல ட்ரெயின் ஆகணும். எங்க சார் ட்ரெயின் ஆகணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் trainer, our first trainer should be nature. the American scholar உடைய மைண்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல போய் கத்துக்கணும் சார். எந்த ஸ்கூல்ல போய் பாடம் படிச்சுக்கணும்னா நேச்சர் கிட்ட போய் பாடம் படித்து கொள்ள வேண்டும். நேச்சரை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஒரு நல்ல ஸ்காலர் ஒரிஜினல் திங்கரா மாறிடலாம். ஓகேவா டீச்சர்ஸ்? புரிஞ்சுதா? இத வேற வேற நீங்க போய் பார்த்துருந்தீங்க என்ன சொல்லுவாங்க, the influence of nature on
த அமெரிக்கன் ஸ்காலர் அப்படின்னு போட்டிருப்பான். இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றோம். எப்படின்னா, ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் உண்மையாலுமே ஸ்காலரா மாறணும்னா, உண்மையாலுமே மேன் திங்கரா மாறணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் அப்படின்னா, நேச்சர் என்ற ஸ்கூல். அந்த நேச்சர் என்ற ஸ்கூல் அவனை பெரும் ஒரு என்ன பண்ணும், ஒரு அபரிவிதமாக அவனை என்ன பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவனுடைய நிலையவே மாற்றிவிடும். இஸ் ஐடியா கிளியர்? இப்போ நேச்சர் ஒரு அமெரிக்கன் ஸ்காலருக்கு என்னென்ன விஷயங்களை புரிய வைக்கும் அப்படின்னா, நம்பர் ஒன், நேச்சர் will tell American scholar that it is a web, it is a connected reality. And the connected reality la every small thing has value அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஸ்காலருக்கு நேச்சர் புரிய வைக்கும். இந்த உலகம் என்பது ஒரு பெரிய வெப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த வெப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல சின்னது பெருசு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல, இருக்கிற ஒண்ணுக்குமே வேல்யூ உண்டு. அப்ப இந்த இயற்கையை படைத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை படைத்தது கடவுள். இந்த கடவுள் எப்படி இந்த உலகை படைத்தார் அப்படின்னா, he created everything as relational. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவே அவர் படைத்தார். அப்ப இவன் நேச்சர் கிட்ட போகும்போது என்ன கத்துக்குவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, everything is associated with the other. இன்னொன்று இல்லாமல் இது இல்லை. இயற்கை இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இயற்கை இல்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்குவான். அப்ப அவனுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he will not become tyrant. அவன் சர்வாதிகாரி ஆக மறுப்பான். ஏன்? எல்லாமே அவனுக்கு சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். அதனால அவன் என்ன பண்ணுவான்? யாரையும் குறைத்து எடை போட மாட்டான், யார் மீதும் ஆதிக்கம் செலுத்த முற்பட மாட்டான். அப்ப அவங்கிட்ட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கும். நேச்சர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்டிங்க்ட், உள் உணர்வு. இந்த உள் உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் கனெக்ட் த அமெரிக்கன் ஸ்காலர் வித் அதர் பீயிங்ஸ் இன் த வேர்ல்ட். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? எஸ் சார். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னவா வேணுமா இருங்க, நீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களா ஒவ்வொரு ஃபீல்டுல இருந்தாலும், நோ தட் எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாருன்னா, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. அஸ்ட்ரானமர் டிஸ்கவர்ஸ் ஜியோமெட்ரி. A pure abstraction of human mind is the pleasure of planetary motion. அஸ்ட்ரானமர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொருத்தரும் கெமிஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அஸ்ட்ரானமர் கெமிஸ்ட விட பெரியவரா, இல்ல அந்த கெமிஸ்ட் வந்து அஸ்ட்ரானமரோட பெரியவரா அப்படின்னா இல்லை, இருவரும் சமமானவர்கள் தான் என்ற ஒரு புரிதல் நமக்கு வரும். புரியுதா டீச்சர்ஸ்? அப்போ நம்ம இயற்கையோடு நம்ம டிராவல் பண்ணும்போது we have several stages of growth. We have several stages of growth. நம்ம வளர்ந்து வரும்போது அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்திருப்போம். ஒன்னு இன்ஃபன்ட் ஸ்டேஜ், அப்புறம் ஸ்கூல் பாய் ஸ்டேஜ், அப்புறம் அடலசன்ட் ஸ்டேஜ், அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம இயற்கையோடு டிராவல் பண்ணி வரும்பொழுது நமக்கும் என்ன பண்ணும், நிறைய புரிதல்கள் வரும். அந்த புரிதல் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, know thyself. What is highest point? There was an ancient there is a ancient precept. Who gave this ancient precept? Directly அவர் சொல்லல, there was an ancient precept ன்னு தான் சொல்றாரு. Who gave the ancient precept? Know thyself. Socrates. அப்படின்னு சொன்னது யாரு? Know thyself சொன்னது சாக்ரட்டிஸா? Socrates was the one. அப்ப சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார்னா, இந்த உன்னை நீ அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ வாழலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு ஒரு பாட்டை எழுதிட்டாங்க பின்னாடி. அப்ப உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எங்க போகணும்? இயற்கையிடம் போக வேண்டும். இயற்கையிடம் போய் நீ இயற்கை என்ன எப்படி இருக்கு அதனுடைய நேச்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ நேச்சரை நீ புரிஞ்சுக்க முடியும். அப்ப வாட் இஸ் த மாடர்ன் பிரிசெப்ட் அப்படின்னா, ஸ்டடி நேச்சர். இயற்கையை நீ க்ளோஸ் அப்சர்வ் பண்ணினா
நீ என்ன பண்ணுவ, வாழ்க்கை பாடங்களை தெரிந்து கொள்வாய். அப்ப ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் தன்னிலை அறிந்து கொள்வதற்கு, தன்னுடைய பவரை புரிஞ்சுக்குவதற்கு, தன்னுடைய வாழ்க்கை முறையை புரிஞ்சு கொள்வதற்கு நேச்சர் கிட்ட போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட். நம்பர் 2, எங்க போகணும்? He has to go to the mind of the past. This is a second influence upon the mind of the American scholar. ஒரு அமெரிக்கன் ஸ்காலருடைய மென்டல் ஃபார்மேஷன், அவனுடைய ஹோலிஸ்டிக் ஃபார்மேஷன்ல உதவியா இருக்க போறது என்ன அப்படின்னா புக்ஸ். புக்ஸ் ஆர் த மைண்ட் ஆஃப் த பாஸ்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் ஆர் த மைண்ட், வாட் இஸ் கால்டு த மைண்ட் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னா, த மைண்ட் ஆஃப் த பாஸ்ட் இஸ் நத்திங் பட் த புக்ஸ். ஓகே, அப்படி சொல்லி முடிச்சுட்டு புக்ஸை பத்தி கொஞ்சம் உயர்வா பேச போறாரு. என்ன அப்படின்னா, த தியரி ஆஃப் புக்ஸ் இஸ் நோபல். எதுக்காக புத்தகம் உருவாக்குனது அப்படிங்கிற அந்த கதையே வந்து ரொம்ப நோபலான விஷயம் சார். ஓகே, is the idea clear, teachers? Then he starts speaking about the ancient Greek philosophers. Ancient Greek philosophers. And the ancient Greek philosophers என்ன பண்ணாங்க அப்படின்னா, the scholar of the first age. The scholars of the first age னு யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா ancient Greek philosophers. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, they saw the world around. அவங்களை சுத்தி இருந்த உலகத்தை பார்த்தார்கள், அதை பத்தி வியந்தார்கள். வியந்து என்ன பண்ணாங்க, இந்த உலகத்துல எப்படி சார் இது எல்லாமே வந்துச்சு, எப்படி ஒரு ஹார்மனி இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது அப்படியே என்ன பண்ணாங்க, அதை கூர்ந்து கவனித்தார்கள். By observation they came to know how the world, the things in the world, how they are connected. இந்த உலகத்துல எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அந்த அறிந்த விஷயத்தை என்ன பண்ணாங்க, டீப்பா திங்க் பண்ணாங்க. டீப்பா திங்க் பண்ணதை என்ன பண்ணாங்க, புக்ஸா நமக்கு கொடுத்தாங்க. இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? பார்த்தாங்க, யோசிச்சாங்க, அது ஒரு தாட்டா மாறிச்சு. அந்த தாட்டை வந்து என்ன பண்ணாங்க, லாங்குவேஜ்குள்ளார மாத்தி ஒரு புத்தகமா நமக்கு கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கும் அவங்க அனுபவித்த எல்லாமே நமக்கும் உள்ள வந்துரும். So when you read a book, you get influence and you become a writer yourself. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு வார்னிங்கும் கொடுக்கிறார். என்ன? Every age must write its own book. ஒவ்வொரு ஏஜும் தனக்கான புத்தகத்தை தானே எழுதி கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். நம்ம கடந்த காலத்துல ஏதோ ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்போம். we become traditionalist. அப்படி இருக்கக்கூடாது. Okay, we should avoid being influenced by books. If it is a positive influence, okay. If it is a negative influence, we should shun those books. We should not attach any sacredness to any book. No book is absolute. எந்த புக்கும் வந்து கடவுள் கிடையாது, அப்சல்யூட் ட்ரூத்தை கொடுக்கிறது கிடையாது. இட் gives you only one dimension of truth. அப்ப என்ன சொல்றாரு, புக்ஸ் ஆர் obnoxious because the guide is tyrant. ஒரு புத்தகம் என்ன பண்ணுது, உன்னை வந்து ரொம்ப ஆட்டி படைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, it is having negative influence on you. It is a tyrant, it is a tyrannical influence நினைச்சீங்கன்னா, throw away this book, it is not needed. அப்ப என்ன சொல்றாரு, புத்தகத்தை வாசிப்பது நன்று, லைப்ரரிக்கு போறது நன்று, ஆனா நீங்க என்ன மாறக்கூடாதுன்னு சொல்றாரு, புத்தக புழுக்களாக மாறி விடாதீர்கள். It is good that you read, but don't have blind admiration for books and writers. அப்ப இவர் எது வேணாங்கிறாரு, ஹீரோ வர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. Is the idea clear, teachers? Don't become bookworms. Okay, we will go with only one idea. அப்ப என்ன சொல்றாரு, நம்ம என்னவா மாறக்கூடாது, புக் ரொம்ப முக்கியம், ஆனா புக் வார்ம்ஸா மாறிடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப புத்தகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான் சார். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே அபியூஸ் புக்ஸ் அப்படின்னா, தே டோன்ட் யூஸ் இட் பாசிட்டிவ்லி. சரி, புத்தகங்கள் எதுக்காக எழுதப்படுது அப்படின்னா, புக்ஸ் ஆர் ரிட்டன் டு இன்ஸ்பயர் யூ டு திங்க். ஆனா நீங்க தனியா யோசிக்காம
வேற ஒருத்தன் யோசிச்சுதான் அப்படியே பிடிச்சுக்கிட்டு அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னா இட் இஸ் பேட். A book should activate your soul. If it doesn't activate your soul, if it doesn't make you a original thinker, don't go for the books. அப்ப புக்ஸை விட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஜீனியஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி. புக்ஸை விட ரொம்ப முக்கியமானது எது? கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்ப புக்ஸோட வேலை என்ன அப்படின்னா புக்ஸ் ஷுட் மேக் யூ கிரியேட்டிவ். ஏற்கனவே அந்த ஐடியாலாம் இருக்கு தம்பி, நீ புதுசா என்ன கொடுக்க போற அப்படின்னு நம்மளை தூண்டி விடுறது தான் புக்ஸுடைய வேலை. அந்த கிரியேட்டிவா நம்மளை மாத்தாம நம்மளை அதையே வாமிட் பண்ண வைக்குது அப்படின்னா அந்த புக்கை விட்டு நம்ம தூரமா ஓடி போயிரு. உண்மையாலுமே ஒரு அமெரிக்கன் ஸ்காலர் என்னவா இருக்கணும் அப்படின்னா he should be creative. அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க போகணும். ஆனா நீங்க ரொம்ப புத்தகம் படிச்சீங்கன்னா என்னவாகும் அப்படின்னா it will kill your genius. Too much of dependence on book will make you genius. Will make you dull. அப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றாரு? The English dramatic poets have Shakespeareized now for 200 years. Shakespeare was an uneducated fellow, so he was a genius. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவரு அந்த லாட்டின் ஸ்கூல் அந்த கிராமர் ஸ்கூல்ல படிச்ச 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச விஷயங்களை வச்சு அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் தன்னுடைய ஒரிஜினல் தாட்டை உள்ள கொண்டு வந்தார். கொஞ்சம் புக்ஸ கதையை கேட்டாரு, அந்த பிளாட்டை மாடிஃபை பண்ணி ஒரிஜினலா மாத்தி விட்டாரு. அப்ப அவர் ஜீனியஸ் ஆனாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் 2 centuries have gone. 18th century. அப்ப என்ன சொல்றாரு? இன்ன வரைக்கும் ஒரிஜினல் திங்கரே இல்ல சார், எல்லாம் ஷேக்ஸ்பியரை அப்படியே வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, இந்த பையல எல்லாம் ரொம்ப பேட் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அப்ப புக்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? புக்ஸ் ஆர் ஃபார் த ஸ்காலர்ஸ் ஐடில் டைம். ரொம்ப முக்கியமானது. புக்கை நல்லா வாசிக்க கத்துக்கணும். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா அதுல இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துக்குவோம், அதுல இருந்து நாம் எவ்வாறு மாறுபட வேண்டும் என்று கத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப புக்கை எப்படிதான் பயன்படுத்தணும்? வேலை இல்ல, வேற செய்யற வேலை இல்ல. அப்ப ஒரு ஸ்காலர் வந்து மேன் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும். அவனுக்கு அந்த ஆக்ஷன் செய்யாம கொஞ்சம் சரி ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னா புக்கை படிங்க சார். ஓகே, புக்கை படிங்க. அப்ப புக்ஸ் illuminate in the absence of direct presence அப்படிங்கிறார். டைரக்ட் பிரசன்ஸ் இல்லாத இடத்துல உங்களுக்கு ஒரு டைரக்டான ரோல் மாடல் இல்ல அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சு ஒரு ரோல் மாடல் ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைரக்டா ஒருத்தன் இன்ஸ்பயர் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அந்த நேரத்துல அந்த ஆளை விட்டுட்டு நீங்க போய் புக்ல உட்காந்து லைப்ரரியில உட்காந்து புக்கை படிக்கிறேன்னு போகாதீங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப எமர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா சாசர், மார்வெல், ட்ரைடன். இவங்க எல்லாருமே யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ரால்ஃப் வால்டோ எமர்சனுக்கு பிடிக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? ஏன்? இவங்க எல்லாருமே அவரை பொறுத்தல மட்டும் they are original writers who gave pleasure in their writing. ஓகே, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தது வேற ஒரு ஐடியா வருது, அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே.